புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டங்களில் முடிவுற்ற 993 திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் 560 கோடி மதிப்பில் 75 புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதைத் தொடர்ந்து 8736 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர், பெண்களுக்கு சொத்துரிமை பெற்றுத் தந்தவர் கருணாநிதி. திராவிட மாடல் அரசு வகுத்த திட்டங்கள் குறித்து நாள் முழுவதும் பேசலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 920 கோடி மதிப்பில் திட்டப்பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் சேலம் மாவட்டத்தில் மினி டைட்டில் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டியுள்ளதாக தெரிவித்தார். 1989ஆம் ஆண்டு இதே தருமபுரியில தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் என்ற அமைப்பை தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வச்சார். அவர் பேரால ஏராளமான மகளிர் வாழ்வில் மகிழ்ச்சியை உருவாக்கி இருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கிற முகாமும் இங்கதான் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. இந்த 2 திட்டங்களும் மகளிர் வாழ்வில் ஒளி விளக்கா திகழ்ந்து கொண்டிருக்கு. பெண்களுக்கு சொத்துல சமபங்கு என்ற சட்டம் அதை ஏற்றினவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இது பெண்ணினத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வழங்கின மாபெரும் அதிகாரம் கூட. அதன் அடுத்த கட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். உரிமை தொகை வழங்கலாம்னு தேர்தலில் சொன்னோம். அதை நிறைவேற்றி காட்டியிருக்கோம். தேர்தல் ஆணையர்களை நியமிக்க தடை விதிக்க உச்சநீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை ஆணையராக ராஜீவ்குமார் உள்ளார். இவருக்கு அடுத்தபடியாக அருண் கோயல் மற்றும் சந்திரா பாண்டே ஆகியோர் இருந்தனர். சந்திரா பாண்டே கடந்த வருடம் ஓய்வு பெற்றார். இதனால் 2 ஆணையர்களுடன் இயங்கி வந்தது. 2 ஆணையர்களும் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கான பணிகளை துரிதமாக செய்து கொண்டிருந்தனர். இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த விவகாரத்தால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட தாமதம் ஏற்படலாம் என கூறப்படுகிறது. இதற்கிடையே வருகிற 15ஆம் தேதி பிரதமர் மோடி தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பாக ஆலோசனை நடத்த இருக்கிறார். இந்நிலையில் மத்திய அரசால் தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்படுவதற்கு தடை விதிக்க வேண்டுமென காங்கிரஸ் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் 2023 நீதிமன்ற தீர்ப்பின்படி தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சமத்துவ மக்கள் கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிடும் என்பது குறித்து அக்கட்சியின் தலைவர் நாளை அறிவிக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது. சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் மாநில மாவட்ட நிர்வாகிகளுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார். நெல்லை, விருதுநகர் தொகுதிகளில் போட்டியிட சமத்துவ மக்கள் கட்சி விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலில் சரத்குமார் போட்டியிடுகிறாரா என்பது குறித்தும் நாளை நடைபெறும் கூட்டத்திற்கு பின் தெரியவரும் என்றும், சமத்துவ மக்கள் கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறது என்பதையும் சரத்குமார் நாளை அறிவிக்க உள்ளார். பாஜக, ஓபிஎஸ் தரப்பு இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடரும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரிடையே நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர்கள் எல். முருகன், கிஷன் ரெட்டி, வி.கே. சிங் பங்கேற்றனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜே.சி.டி. பிரபாகர் ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. பாஜக பொறுப்பாளர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை தெளிவாக கேட்டுள்ளனர். தொகுதிகள் குறித்து மற்ற கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசி தெரிவிப்பதாக கூறியுள்ளனர். மற்ற கட்சிகளுடன் கேட்டு அனைவரும் ஏற்கும் வகையில் முடிவு எட்டப்படும் என்று கூறினார்.
எங்களது உத்தரவை பின்பற்றுங்கள் என எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. தேர்தல் பத்திரம் தொடர்பான தகவல்களை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் எஸ்பிஐ வங்கி கால அவகாசம் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நன்கொடை அளித்தவர்கள் பெயர்களை கவனமாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டியுள்ளது. அதற்கு கால அவகாசம் வேண்டுமென எஸ்பிஐ வங்கி சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு உச்சநீதிமன்றம் எங்களுடைய தீர்ப்பின்படி வெளிப்படையாக தெரிவிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வங்கி சீலிட்ட கவரை திறந்த தகவல்களை சேகரித்து தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் கொடுக்க வேண்டும். கடந்த 26 நாட்கள் நீங்கள் இது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மேலும் எங்களது உத்தரவை பின்பற்றுங்கள் என உச்சநீதிமன்றம் எஸ்பிஐ வங்கியை கடினமாக எச்சரித்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.